அன்புமணி என்ற மகனும் ஸ்ரீ காந்தி கவிதா ஆகிய மகளிர்களும் உள்ளனர். தற்போது அன்புமணி ஐயா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். ஐயா அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரில் உள்ள காந்திஜி ஆதார பள்ளியில் பயின்று தனது மருத்துவ படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியில் நிறைவு செய்தார். திண்டிவன அரசு மருத்துவமனையில் 3 ஆண்டுகள் மருத்துவராக பணிபுரிந்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் சொந்தமாக மருத்துவமனையை ஆரம்பித்து ₹2, ₹3 என மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்து வந்தார். மருத்துவ பணியாற்றி வந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சார்ந்த வன்னிய சமூகம் பின்தங்கிய நிலை பற்றி சிந்திக்க தொடங்கினார். வன்னிய சமுதாயத்தின் தலைவர்களை சந்தித்து 28 வன்னிய அமைப்புகளை ஒன்றிணைத்து வன்னிய சங்கம் என்ற அமைப்பினை 1980ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்டு ஈரோடு கருங்கல் பாளையத்தில் 1980ஆம் ஆண்டு முதல் மாநாடு நடத்தினார். 1984ஆம் ஆண்டு சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டம். 1986ஆம் ஆண்டு பல்வேறு காலகட்டங்களில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் என பல போராட்டங்களை நடத்தினார். தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் நேராக சென்று பார்த்து கடல் என்ற இதழையும் நடத்தினார். திசைக்கூறு பிரிவாக பிரிந்து கடந்த மக்களை பெரும்பாலாக ஒன்று திரட்டினார். அனைத்து ஜாதியினருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு, வன்னியர் ஜாதியினருக்கு மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு, மத்தியில் 2% உள்ஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து 17/9/1987 முதல் 23/9/1987 வரை தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஐயா அவர்கள். துப்பாக்கிச் சூட்டில் 25 பேர் வீரமரணம் அடைந்தனர். 18,000க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டனர். தேர்தலை புறக்கணித்து வந்த வன்னிய சங்கம் ஜூலை 16, 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவமெடுத்தனர். தமிழ் வளர்ச்சிக்காக பொங்கு தமிழ் அறக்கட்டளை, அலைவோசை செய்தித்தாள், மக்கள் தொலைக்காட்சி போன்ற 35க்கும் மேற்பட்ட அமைப்புகளை அன்று முதல் இன்று வரை திறன்பட செய்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது. வாழ்க மருத்துவர் ஐயா அவர்கள்.